எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் வர வருமானம் பத்தல. நான் ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நினைச்சா எந்த தொழிலும் செட் ஆகுற மாதிரி தெரியல. ஒண்ணு முதலீடு அதிகமா இருக்கு, இல்ல வருமானம் கம்மியா இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பமான இருக்கு. அப்படியா? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ரிலையபிள் பேப்பர்னு ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். அவங்க பேப்பர் பிளேட் உற்பத்தி செய்யும் மிஷினை வீட்லயே வச்சு பண்ற மாதிரி ஐடியா கொடுத்தாங்க. மிஷினும் ராவ் மெட்டீரியலும் அவங்க கிட்ட விலைக்கு வாங்கிட்டு உற்பத்தி பண்ணா போதும். உற்பத்தி பண்ண பேப்பர் பிளேட்ட அவங்களே எடுத்துக்கிறாங்க. நாம மார்க்கெட்டிங் எதுவும் அலைய தேவையில்லை. ஆரம்ப முதலீடும் 2,50,000 தான். நம்ம 8 மணி நேரம் உற்பத்தி பண்ணா மாசம் 30,000 வரை சம்பாதிக்கலாம். அப்படியா? இது உண்மையாவே வருமானம் வருமா? உண்மையாவே நிறைய பேர் இந்த தொழில பண்றாங்க. இந்த கம்பெனி 16 வருஷமா மார்க்கெட்ல இருக்காங்க. நாம எவ்வளவு உழைப்பு கொடுக்கறாமோ அவ்வளவு வருமானம் வரும். நான் ஆல்ரெடி அவங்க வேளச்சேரி ஆபீஸ் போய் விசிட் பண்ணி மெஷின் நோட் லைவ் டெமோ பார்த்தேன். ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. நீயும் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்து ஸ்டார்ட் பண்ணு. நல்ல வருமானம் கிடைக்கும், ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது சுற்றுப்புறத்தை பாதிக்காத பொருள், பிளாஸ்டிக் மாற்று பொருள் என்பதால் மார்க்கெட்ல அதிக டிமாண்ட் உள்ள பொருள். சோ இத நாம ஆரம்பிக்கிறதுனால நமக்கு வேலையும் கிடைக்கும், வீட்டிற்கு நல்ல வருமானமும் கிடைக்கும்.